நம்முடைய மூச்சுக்காற்று வெளியில் விட்டு உள்ளே இழுக்கக்கூடியதை சீராக கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிராணாயாமம்ங்கிறத பார்த்தோம். அந்த பிராணாயாமத்தில் ரேச்சகம், கும்பகம், பூரகம்னு 3 பாகங்கள் உண்டு. ரேச்சகம்னு சொன்னால் வெளியில் விடக்கூடிய காற்று, கும்பகம்னு சொன்னால் உள்ளே அடக்கி வச்சுக்கிறது, பூரகம்னு சொன்னால் உள்ளே இழுக்கக்கூடிய காற்று. எந்த அளவுக்கு ரேச்சகம் வெளியில் விடுறோம், உள்ளே இழுக்கிறோம், கும்பகம் பண்ணிக்கிறோமோ அந்த ஸ்பேஸுக்கு பேர் தேசம் அப்படின்னு பேர். அதே மாதிரி எவ்வளோ கால அளவுக்கு அதை நீட்டித்து நம்ம கும்பகம் பண்ணிக்கிறோம், எவ்வளோ நேரத்துக்கு நம்ம பொறுமையாக நிதானமாக மூச்சு விட்டு இழுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் காலம்னு பேர். அதே நேரத்தில் காலையில், மதியானம், சாயங்காலம் 3 வேளையில் பண்ணணும் அப்படிங்கிறதும் காலம்னு சொல்லலாம். அடுத்து சங்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை ரவுண்ட்ஸ் நம்ம மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம், கும்பகம் பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணிக்கை தான் சங்கியான்னு சொல்கிறது. இப்போ ஃபார்முலாவை பார்த்தோம்னு சொன்னால் பாஹ்யாபியந்த ஸ்தம்ப விருத்திகி தேசகால சங்கியாபிகி பரிதிருஷ்டா தீர்க்க சூக்ஷ்மஹா அப்படின்னு சொல்கிறார். 3 டிவிஷனில் இருக்கக்கூடிய வெளியில் விடுறது, உள்ளே அடக்கி வச்சுக்கிறது, உள்ளே இழுக்கிறது, இந்த 3 கிரியைகளையும் தேசம், காலம், சங்கியான்னு 3 விதங்கள்லையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தீர்க்கமான சுவாசம் நம்மளுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் சூக்ஷ்மமான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பிராணாயாமத்தினுடைய சீக்ரெட் அப்படின்னு பதஞ்சலி மகரிஷி சொல்கிறார். இதை இன்னும் எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில் நம்ம அடுத்த பாகங்களில் பார்க்கலாம்.